வணக்கம் நண்பர்களே, இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த உலகில் சிறந்த பிறவி மனித பிறவி. அப்பிறவிக்கு நல்வாழ்வு தருவதே எண்கணிதமாகும். அந்த வகையில் 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களின் பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆங்கில மாதங்களான ஜனவரி முதல் டிசம்பர் வரையுள்ள 12 மாதங்களில் எந்த மாதத்திலும் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எண் 3ஐ சேர்ந்தவர்கள் ஆவார்கள். இவர்களுடைய ஆதிக்க கிரகம் குரு. அது மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது. எனவே அதன் ஆதிக்கத்தில் பிறப்பவர்கள் தனித்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்களின் முகம் வட்டமாக இருக்கும். நெற்றி அகன்றும் கண்கள் பெரியதாகவும் தலைமுடி மென்மையாகவும் காணப்படும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எந்த நிமிஷமும் துடித்து கொண்டிருப்பவர்கள் இந்த எண்காரர்கள்தான். இவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெற்று விடுவதில்லை. ஆயினும் இவர்கள் கொஞ்சமும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுடைய உரையாடலில் கண்ணியமும் நகைச்சுவையும் கண்டிப்பும் காணப்படும். இவர்கள் நல்ல செயல்களும் பழக்க வழக்கங்களும் கொண்டவர்கள். இவர்கள் சாதாரணமாக தவறு செய்வதில்லை. அவ்வாறு செய்ய நேரிட்டால் அதற்காக மிகவும் வருந்துவார்கள். மற்றவர்கள் தவறு செய்யும்போது அதை இவர்கள் வன்மையாக கண்டிப்பார்கள். இவர்களிடம் இரகசியம் என்பதே இருக்காது. இவர்களுடைய வாழ்க்கை எப்போதுமே ஒரு திறந்த புத்தகம்தான். இவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள். இவர்களிடம் ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் போதும். அதை தங்கள் காரியமாக நினைத்து எவ்வகையிலும் அதை செய்து முடித்த பின்தான் ஓய்வார்கள். இவர்களை நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள். பெரியோர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பவர்கள். இவர்களிடம் தெய்வ பக்தி அதிகமாக காணப்படும். இவர்களுக்கு சிரமங்களோ அல்லது தொல்லைகளோ வந்தால் அதிக நாட்கள் இருக்காது. அது இவர்களுக்கும் தெரியும். எங்காவது சண்டை சச்சரவு நடந்தால் அங்கு மத்தியஸ்தம் செய்து வைத்து இவர்களை காணலாம். இவர்கள் நல்ல திறமைசாலிகள், கடுமையான உழைப்பாளிகள். மற்றவர்கள் துன்பப்படுவதை பொறுக்க மாட்டார்கள். ஓடி சென்று முழு மூச்சாக உதவி செய்வார்கள். இவர்களுக்கு பணம் பெரிதல்ல, சுய கௌரவம்தான் பெரிது. அது பாதிக்கப்படுவதாக இருந்தால் எத்தனை லட்சங்கள் என்றாலும் உதறி தள்ளிவிட்டு வந்துவிடுவார்கள். துரதிர்ஷ்டவசமாக மற்றவர்கள் இவர்களை சரியாக புரிந்து கொள்வதில்லை. அதனால் இவர்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள தவறிவிடுவார்கள். இவர்களுக்கு முன்கோபம் அதிகம். ஆனால் இவர்கள் பல தொல்லைகளிலும் மாட்டிக்கொள்வார்கள். தேவையற்ற விரோதிகளையும் சம்பாதித்து கொள்வார்கள். இவர்களுடைய பொருளாதார நிலை திருப்தியாகவே இருக்கும். அவ்வப்போது நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதிவிரைவில் அவை சமாளிக்கப்பட்டுவிடும். ஆனால் இவர்கள் கையில் யாருடைய பணமாவது நடமாடிக்கொண்டே இருக்கும். நரம்பு தளர்ச்சி, வாத நோய்களால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இவர்கள் உடற்பயிற்சி செய்து வருவது அவசியம். குறித்த காலங்களில் உணவு புசித்து வருதல் நன்று. சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதும் உண்டு. மஞ்சள் காமாலை, தீவிர காய்ச்சல் ஆகியவற்றாலும் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். சட்டம் சம்பந்தமான தொழில்கள், பேங்க், ஜோதிடம், எழுத்துத்துறை முதலியவற்றில் இவர்களை காணலாம். அறநிலைய காவலர், கதா கலாட்சேபம் செய்வோர், நீதிபதிகள், வக்கீல்கள் ஆகியோராகவும் இந்த எண்காரர்கள் வாழ்க்கையில் பிரகாசிப்பார்கள். இவர்களுக்கு காதல் உணர்வு அதிகம் இருந்தாலும் இவர்களுடைய காதலுக்கு வெற்றி கிடைக்குமென்று சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் குணவதியான மனைவி வந்து வாய்ப்பாள். 6, 8, 9 ஆகிய எண்காரர்களை மணந்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இந்த எண்ணுக்குரியவர்களில் நவம்பர் 30, டிசம்பர் 3, 12, 21 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களை அதிக அதிர்ஷ்டமானவர்கள் என்று சொல்லலாம். அவர்களிடம் குரு கிரகத்தின் வலிமை கொஞ்சம் அதிகமாக காணப்படும். அதன் விளைவாக அவர்களுக்கு அதிகமான செல்வாக்கும் புகழும் ஏற்படும். ஊதா, பொன்னிறம் ஆகியவற்றை இவர்களுடைய அதிர்ஷ்ட நிறங்களாக சொல்லலாம். ஊதா, நீலக்கல், புஷ்பராகம் ஆகியவற்றை இவர்களுடைய அதிர்ஷ்ட ரத்தினங்களாக சொல்லலாம். இவர்களை பொறுத்தவரை நவம்பர், டிசம்பர் ஆகிய 2 மாதங்களும் மிகவும் அதிர்ஷ்டமானவை என்று சொல்லலாம். அந்த மாதங்களில் இவர்களுக்கு அதிகமான வெற்றி கிடைக்கும். நன்மை தரும் காரியங்கள் நடைபெறும். இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3, 9, 12, 18,
21, 27, 30 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டமானவை. அந்த தேதிகளில் புதிய முயற்சிகளை ஆரம்பித்தால் வெற்றி கிடைக்கும். இந்த எண்காரர்களுக்கு 4, 13, 22, 31 ஆகிய தேதிகள் நன்மை கொடுப்பவை அல்ல. அந்த தேதிகளில் இவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சி வெற்றி தராது. இவர்களுக்கு 12, 21, 30, 39, 48, 57, 66, 75, 74 ஆகிய வயதுகளில் குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் நடைபெறும். அவை மறக்க முடியாதவையாக இருக்கும். குருவிற்குரிய திசை வடகிழக்கு ஆகும். அத்திசையில் மேற்கொள்ளும் பிராணாயங்கள் இவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அத்திசை பக்கமாக அமர்ந்து புதிய முயற்சிகள் தொடங்குவது நன்மை தரும். நன்றி, வணக்கம்.